மோஸ்ட் கம்ஃபர்டபுள் அண்ட் ஈஸி டிஷ்னா அது ரசம் சாப்பாடு தான். நம்ம எவ்வளோ தான் ஓடுறது, பறக்கிறது, தாவுறது, மேய்றது, வடை, பாயாசம் என்ன சாப்பிட்டாலும் ஒரு ரசம் சாப்பிட்டா ஒரு நல்ல கம்ப்ளீட் ஃபீல் கிடைக்கும்ல. சின்ன வயசில் அம்மா ரசம் செஞ்சா ஏதோ விஷம் கொடுத்த மாதிரி ஓடின நம்ம தான் இப்போ ரசமா அதுவே ஓகேன்னு சொல்கிற மாதிரி மாறிட்டோம்ல. அது கூட கருவாடு தொக்குனா ஐயோ அட்டகாசம். சிலரெல்லாம் கருவாடு நாற்றுன்னு சொல்கிறவங்களுக்கு எப்படிங்க தெரியும் அது வாசனையோ வாசனைன்ட்டு. ஆனால் மீன் நண்டுலாம் சாப்பிடுவாங்களாம், கருவாடை சாப்பிட மாட்டாங்க. என்னப்பா இது நானும் மாம்பழம் சாப்பிடுவோம் ஆனால் மாங்காய் ஒருக்கா சாப்பிட மாட்டோன்ற மாதிரி இருக்குல்ல. ஆனால் எனக்கு என்னமோ தெரியல, எண்ணெயில் நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிட்டா அது ஸ்மெல்லாம் வரல. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஆனால் சில ஸ்மெல்லாம் இருக்குது, எப்போவும் முகந்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். இந்த பெட்ரோல் ஸ்மெல்லு, மண்ணெண்ணெய் ஸ்மெல்லு, புதுசாக வீட்டுக்கு பெயிண்ட் அடித்தா அந்த பெயிண்ட் ஸ்மெல்லு ஐயோ அட்டகாசமாக இருக்கும். சில டைமில் அதெல்லாம் சாப்பிட்ற ஐட்டமாக இருக்கக்கூடாதா, ஏன் ஜூஸாக இருக்கக்கூடாதான் நினச்சிருக்கோம். ஆனால் அதெல்லாம் அல்பாசை தானே. தெரியும் கிடைக்காது, இருந்தாலும் நான் இருக்க வேண்டியதுதான். ச்சீ அதெல்லாம் ஒரு ஸ்மெல்லான்னு சொன்னவங்களுக்கு தெரியுமா, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு நினச்சிக்கிட்டு போக வேண்டியது தான். நம்மளுக்கு தோன்றது நம்ம பண்ணோமா, ஓகே அவ்வளோதான். அதில் நம்ம தான் சாப்பிட்டா பார்க்க போகிறோம், ஜஸ்ட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு விட்டுட்டு போகிறோம், அவ்வளோதான். சரி ஓகே, இன்றைக்கி வெற்றிகரமாக சமைச்சு முடிச்சாச்சு. கருவாடு, ரசம், மாம்பழம், இதோட ஃபினிஷ். யாருக்கெல்லாம் இப்படிலாம் சாப்பிடணும்னு தோணுதோ சொல்லுங்கள்.